7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாகவும் ஆதாரத்தோடும் விவாதித்து வரும் இந்த கேள்வி நேரத்தின் இன்றைய அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் மாதொரு பாகன். எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவருடைய இந்த நாவல் 2010ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த நாவல் தற்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதை பெரும்பாலும் இலக்கிய வட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் அறிந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இந்த தளத்தில் அது என்ன விதமான சர்ச்சை என்பதை நாம் இன்னும் கூட பார்க்கலாம். இந்த தளத்தில் நாம் இன்றைய விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். முன்னதாக இந்த சர்ச்சை நாளுக்கு நாள் வெடித்து அதிகப்பட்டு கொண்டிருந்த ஒரு நிலையில் பெருமாள் முருகன் கொடுத்த ஒரு அறிக்கை மிகப்பெரிய மற்றும் ஒரு சர்ச்சைக்கு வித்திட்டிருக்கிறது. பெருமாள் முருகன் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருடைய முகநூல் பக்கத்தில் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பெருமாள் முருகன் அவர்களுடைய முகநூல் பக்க அறிவிப்பை நாம் பார்க்கலாம். குறிப்பாக நண்பர்களே, கீழ்வரும் 2 நாட்களுக்கு போட்டு ஆரம்பிக்கிற அந்த அறிக்கையில் எழுத்தாளர் பெருமாள் முருகன் என்பவனுக்காக பே முருகன் அறிக்கை அப்படிங்கிறாரு. அவருடைய மற்றும் ஒரு பெயர் பே முருகன். அடுத்தது சொல்றாரு, எழுத்தாளர் பெருமாள் முருகன் செத்து விட்டான், அவன் கடவுள் அல்ல, ஆகவே உயிர் தளப் போவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறார். எழுத்தாளர் பெருமாள் முருகன் செத்து விட்டான் அப்படின்னு இருக்கிறாரு. நிறைய அதில் போட்டுட்டு வரும்போது மாதுருபாகன் நூலோடு இந்த பிரச்சனை முடிந்துவிட போவதில்லை அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏன்னா அந்த மாதுருபாகன் நூலுக்கு வந்த சர்ச்சையை அடுத்து ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து அவர் இதை பதிவு செய்திருக்கிறார். அனைத்து நூல்களையும் அவன் திரும்ப பெற்றுக் கொள்கிறான். பெருமாள் முருகன் அவர் எழுதிய அனைத்து நூல்களையும் திரும்ப பெற்றுக் கொள்வதாக அங்கே சொல்லியிருக்கிறார். அவன் நூல்களை விற்பனை செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறான். அவருடைய நூல்களை எந்த பதிப்பகமும் விற்பனை செய்ய வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை பதிப்பகங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நூல்களை இதுவரை வாங்கியோர் தாராளமாக அவற்றை தீயிட்டு கொளுத்தலாம். பெருமாள் முருகனுடைய நூல்களை வாங்கியவர்கள் அதை தீயிட்டு கொளுத்தலாம் அப்படின்னு இருக்கிறாரு. தொடர்ந்து இன்னும் பல ஆதங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவனை விட்டுவிடுங்கள், அனைவருக்கும் நன்றி அப்படிங்கிற அளவிற்கு ஒரு எழுத்தாளர் ஒரு பதிவை முகநூல் பக்கத்தில் செய்திருக்கிறார். தொடக்கமே அவன் செத்துவிட்டான் என்று ஆரம்பித்து அவனை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது? எழுத்தாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றனவா? இந்த நாவல் மத நம்பிக்கைகளை எந்த இடங்களில் காயப்படுத்துகிறது? எழுத்தாளர்களுடைய உரிமைகளுக்கான வரையறை என்ன என்ற பல்வேறு தளங்களில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைகிறார்கள். முன்னதாக இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை பார்த்து விடலாம். பிரதான செய்திகளை தருவதற்காக நம்மத்தில் சோனியா இணைந்திருக்கிறார். நம்மோடு சோனியா, இன்றைய தினத்தின் பிரதான செய்திகள் என்ன? நன்றி செந்தில். இந்நேரத்தின் முக்கிய செய்திகளை முதலில் பார்ப்போம். சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம், லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாட்டம், கடைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். தேர்தல் விதிமுறையை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கு, மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கைது. ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைப்பதில் நீடிக்கிறது இழுபறி, தேசிய மாநாட்டு கட்சியின் ஆதரவை நிராகரித்தது மக்கள் ஜனநாயக கட்சி. இனி விவாதத்தை செந்தில் தொடருவார். நன்றி சோனியா. இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நான் இன்றைய விவாத அமர்விற்குள் செல்லலாம். அதற்கு முன்பாக அனைத்துணை நேயர்களுக்கும் கேள்வி நேரத்தின் சார்பாகவும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாகவும் இனிய தை முதல் நாள் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விவாத அமர்விற்குள் பயணிக்கலாம். இந்த அமர்வில் நம்முடைய அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். தீக்கதிரி பத்திரிகையினுடைய ஆசிரியரும் எழுத்தாளருமான திரு ஆ. குமரேசன் நம்மோடு இணைகின்றார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். இந்து முன்னணியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு இளங்கோவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வணக்கம் தெரிவித்து வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். பம்மல் ஸ்ரீனிவாசன் ஆன்மீக பேச்சாளர், எழுத்தாளர், அவரும் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம் திரு ஸ்ரீனிவாசன். இவர்கள் மட்டுமின்றி நேரலையில் நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருமான திரு தொல் திருமாவளவன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். திரு திருமாவளவன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வரவேற்கிறேன். வணக்கம். நாம் இன்றைய அமர்விற்குள் கடந்து செல்லலாம். ஒரு எழுத்தாளனுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயல் அப்படின்னு இன்றைக்கு பெரும்பாலான எழுத்தாளர்கள் இன்றைக்கு தொடர்ந்து பெருமாள் முருகனுக்கு ஆதரவாக போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல். குறிப்பாக அவர்கள் அத்துணை பேரும் வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது,
இந்துத்துவ சக்திகள் இது போன்ற பிரச்சனைகளில் அதிகமாக தலையிட்டு எழுத்தாளருடைய உரிமைகளை பறிப்பதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்கிறார்கள். இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது, எழுத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தொடர்ந்து வைக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன, அடிப்படையிலான பார்வை என்ன? அதாவது எழுத்து சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரான விஷயங்களை நாவல் என்கிற பேரில் எழுதும் பொழுது அந்த பகுதியை சார்ந்த மக்கள் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஜனநாயக ரீதியாக. அதுவும் கருத்து சுதந்திரத்தினுடைய அடிப்படையில். ஆனால் இதில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக ஒரு நாவல் எழுதுகின்றவர் இல்லாத ஒரு விஷயத்தை, அந்த பகுதியில் நடக்காத ஒரு சம்பவங்களை அவருடைய கற்பனையில் நாவலாக எழுதலாம். ஆனால் அதில் ஒரு மதம் சார்ந்த விஷயம், மதம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை மையக் கருவாக எடுத்துக்கொண்டு அந்த கருவினுடைய நாவல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனால் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். உணர்வு ரீதியாக அவர்கள் தவறான வழியில் பிறந்தவர்கள் என்றெல்லாம் அவர் அந்த நாவலினுடைய மூலம் காண்பிக்கிறது. ஆகையினால் அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஜனநாயக ரீதியான அளவில் இது சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அவர் கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு இந்த கருத்து சுதந்திரம் இருந்தால் அதை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை. ஆனால் இந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு என்னவெல்லாம் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் எழுதலாம், குறிப்பாக இந்துத்துவ சக்திகளும் இந்துத்துவ கடவுள்களையும் இந்துத்துவ நம்பிக்கைகளை பற்றி தவறாக எழுதுவோம், அதுதான் கருத்து சுதந்திரம் என்றால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. நாம் இன்னும் கூட விரிவாக பேசலாம். திரு குமரேசன், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தளத்தில் ஒருவருடைய கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுடைய அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய அவர்கள் நம்பக்கூடிய மதிக்கக்கூடிய விஷயங்களை காயப்படுத்துவதாகவும் அவருடைய உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து ஒருபுறம் இருக்க, மறுபுறம் முகநூல் போன்ற இடங்களில் இது தொடர்பான விவாதங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு முகநூலில் ஒரு பதிவை பார்த்தேன். நான் அந்த பெயரை குறிப்பிடாமல் அந்த பெண்மணி ஒரு பதிவை செய்திருக்கிறார். நான் அந்த பகுதி திருச்செங்கோட்டை சேர்ந்த பெண், என்னுடைய பெற்றோருக்கு நான் மிக தாமதமாக பிறந்த பெண், என்னுடைய கணவருக்கு இந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் சார்ந்த பண்பாட்டு சார்ந்த கூறுகள் தெரியாது, அவர் சென்னையை சார்ந்தவர். இந்த நாவலை படித்த பிறகு, இந்த சர்ச்சையை தெரிந்து கொண்ட பிறகு, அந்த பக்கத்தை படித்த பிறகு அவர் என்னிடம் கேட்கிறார், நீ கூட உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப லேட் சைல்டு தானே அப்படின்னு கேட்கும்போது என்னை அது மிகப்பெரிய அளவில் காயத்திற்கு உள்ளாக்கியது. இது என்ற அளவிற்கு ஏற்புடையது என்பதை எழுத்தாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதிவை இன்றைக்கு பார்க்க நேரிட்டது. எழுத்து சுதந்திரத்திற்கான வரையறை கிடையாதா? நிச்சயமாக. அதாவது சுதந்திரம் என்பது அடுத்தவருடைய சுதந்திரத்தில் குறுக்கிடுவதாக ஆகக்கூடாது என்பதை நானும் கருத்து உடன்பாடு கொள்கிறேன். அதுபோல் கருத்து சுதந்திரம் என்பது ஒவ்வொரு படைப்பினுடைய சமூக அக்கறை சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும், சமூக பொறுப்பு சார்ந்து இருக்க வேண்டும் என்பதிலும் கருத்து வேறுபாடு கிடையாது. இப்போ என்ன சிக்கல் என்றால், அந்த குறிப்பிட்ட நாவல் என்ன சொல்லுகிறது, அதை எதை பற்றி விவாதிக்கிறது என்பது ஒரு தனி விவாதம். அது இந்த பகுதி மக்களை பாதிக்கிறது என்று இந்த நாவல் வெளியாகி 4 ஆண்டுகளுக்கு பிறகு சரி இப்பொழுதுதான் படித்தார்கள் என்று ஒரு வாதத்துக்காக வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு ஏன் இந்த பிரச்சனை எழுப்பப்படுகிறது என்பதில் வேறு உள்நோக்கங்கள் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது வேண்டாம். இப்போ ஒரு வாதத்திற்காக அவர் இப்போ இதை எதிர்ப்பை கிளப்பியவர்கள் 4 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு புத்தகம் கிடச்சிது, படித்தாங்க அப்படின்னு என்று வைத்துக்கொள்வோம். அந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தவறானது. அது இப்போ இந்த அவர் நண்பர் சொன்னதை போல் அது அவர்களை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது. அது என்ற இது போன்ற அந்த விமர்சனங்கள் இருக்கல்லவா, அந்த விமர்சனங்களை அவர் முழுக்க வெளிப்படுத்த மக்களிடம் கொண்டு வர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், ஒரு படைப்பாளிக்கு எந்த அளவிற்கு படைப்பு சுதந்திரம் என்பது இருக்கிறதோ அதே போல் விமர்சன சுதந்திரம் என்பதும் எல்லோருக்கும் இருக்கிறது. இது படைப்பு சுதந்திரமும் விமர்சன சுதந்திரமும் ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் தான். இதில் எது கூட எது குறை என்ற வாதத்துக்கே இடமில்லை.